சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்து இருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் அவர்களுடைய ஈரோடு பேச்சு அடுத்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போனார்னா அகைன் ஒரு பிரேக் இருக்கும். பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்காங்கிறது தனி விவாதம். பட் அவர் டிஎம்கேவை நேரடியா அட்டாக் பண்ணியிருக்கிறார், பொசிஷனிங் பண்ணியிருக்கிறார். அதிமுகவுக்கான செய்தி என்னவாக இருக்கிறது? ஏன்னா திரும்ப திரும்ப அவர் பிக்ஸ் பண்ணக்கூடிய இடம், அவர் தன்வயப்படுத்தக்கூடிய ஐகான்ஸ் எல்லாமே ஏடிஎம்கே கேடர், ஓட் பேங்க், அடுத்து வரவங்களுக்கும் மரியாதை இருக்கும்னு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கான செய்தின்னு இது கம்ப்ளீட்டா பார்க்க வேண்டியிருக்கே சார். அப்ப இந்த இடத்துல எக்ஸிஸ்டென்ஷியலா குறி வைக்கிறதே அதிமுகவுக்கு தானே, எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக அதிமுக ஓட்டு வங்கி தான். ஏன்னா எம்ஜிஆர் ஸ்வீகரிச்சாச்சு, ஜெயலலிதாமாவை மேடம் ஜெயலலிதான்னு வேற சொல்லிட்டாரு. மிச்சம் இருக்கிறது அதிமுகவுக்கு அந்த இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் வெற்றியை நாளை சரித்திர சொல்லும் உலக சுற்றுவாளி பாட்டு மட்டும்தான். அது அதிமுகவோட அறிவிக்கப்படாத தேசிய கீதம். அதையும் எடுத்துட்டா கதை முடிஞ்சுது. ஏன்னா அதுக்கும் காப்பிரைட் எதுவும் இருக்காதுல்ல, பாட்டு தானே, யார் வேணாலும் போடலாம். அப்போ அதிமுகவுக்கு த்ரெட் இருக்கு. கேபிட்டலைஸ் பண்றாரு விஜய், ஆக்ரோஷமா பேசுறாரு. சினிமா ஸ்டார் வசீகரம் இருக்கு. எம்ஜிஆர் பக்தர்கள் தொண்டர்கள் அவங்க இன்னைய தேதிக்கு ஏஜ்டு 87ஓட எம்ஜிஆர் மறந்தாங்க. 77 தான் கடைசி படம், மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன். ஸோ எம்ஜிஆர் பக்தர்கள் பற்றாளர்கள் விஜய் கிட்ட போக மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா கிட்டத்தட்ட 40 வருஷம், அவர் மறைந்தே 40 வருஷம் ஆகிப்போச்சு. அப்போ எம்ஜிஆர் பற்றாளர்கள் எல்லாரும் 72லேருந்து வந்திருக்கணும். அதிமுக கட்சி ஆரம்பிக்கும் போது 72லேருந்து வந்திருக்கணும். உதாரணமாக நாங்கள்லாம் எம்ஜிஆர் மன்றங்கள்லேருந்து வந்தவங்க. 72லேருந்து 50 வருடத்துக்கு மேலான பிறகு விஜய் த்ரெட்டு அப்படிங்கிறத உணர்றோமே தவிர, அதுக்காக ரெட்டைலைக்கான ஓட்டு அது மாறுமாங்கிறதுல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. ஆனா எம்ஜிஆர் பெயர், இப்போ எம்ஜிஆரை பற்றிய எம்ஜிஆர் அப்படி என்ன பெரிய செய்து விட்டார், அவரை பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னு ஒரு புதிய தலைமுறைக்கு அவர் ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா நிறைய பேட்டிகளில் யங்ஸ்டர்ஸ் எம்ஜிஆர் பெயரை உச்சரிக்கிறதெல்லாம் பார்க்குறேன். அப்போ விஜய் அந்த வகையில் மறைந்த தலைவருக்கு ஒரு அவருக்கான அவரோட அரசியலை பற்றி தெரிந்து கொள்ளணும். இப்போ நாடோடி மன்னன் படத்தில் எம்ஜிஆரோட அரசியல் என்ன அப்படின்னு இன்றைய தலைமுறை தெரிந்துக்க வழியே இல்லை. ஆனால் இப்போ விஜய் பேசின பிறகு தெரிந்து கொள்ள வழி இருக்கிறது. ஆக்சுவலி எரர்ஸ் இருக்கு. அதாவது எம்ஜிஆர் கருணாநிதி தீய சக்தின்னு தான் சொன்னாரு, திமுக தீய சக்தின்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் திமுகவோட பொருளாளர். 72ல் 2 தலைவர்களுக்கு இடையில ஈகோ இஷ்யூஸ் வந்துச்சு, பல மோதல்கள் வந்துச்சு. முகமுத்துவை கொண்டு வந்தது பல காரணங்கள்ங்க. எம்ஜிஆர் குண்டடிபட்டு அவர் ரொம்ப குரலே இழந்து, அதுக்கு காரணமான நடிகவேலி எம்ஆர் ராதா அவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 72 கலைஞராட்சி கொஞ்ச நாள்ல அவருக்கு சிறை தண்டனை ரிலீஃப் கொடுத்தாங்க, தண்டனை குறைப்பு. அதெல்லாமே எம்ஜிஆர் மனதை ரொம்ப காயப்படுத்திய விஷயங்கள் தான். இப்படி பல காரணங்கள், 1-2 காரணம் இல்லை, நிறைய காரணங்கள். கட்சி அதிமுக பிறந்தாச்சு, கருணாநிதி தீய சக்தின்னு சொன்னார். அதான் உண்மை. ஏன்னா 77லயே சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் எம்ஜிஆர் முதல்வர், ஜூன் 30ன்னு நினைக்கிறாங்க, 1977. திமுக அதிமுக இரட்டைக்குழல் துப்பாக்கின்னு சொல்லிட்டாரு. 5 விஷயங்கள்ல, மாநில நலன், மொழி உரிமை, இடஒதுக்கீடு, 5 விஷயங்களை சொல்லி 2 கட்சியும் இரட்டைக்குழல் துப்பாக்கின்னு சொல்லிட்டாரு. அப்போ திமுக எப்படி தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொல்லுவாரு? இதெல்லாம் போகுங்க. 79 நான் 80 பத்திரிகை உலகத்துக்கு வரேன். அதுக்கு முன்பே நண்பர்களோட சேர்ந்து பிரஸ் மீட் போறது. இப்படி முக்கியமான பிரஸ் மீட் எதுன்னா கலைஞரும் எம்ஜிஆரும் சேர்ந்து கொடுத்த பிரஸ் மீட். திமுகவும் அதிமுகவும் ஒன்னா இணையணுங்கிற பிரஸ் மீட்டுங்க. விஜய் பட்நாயக் இங்க சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ். அப்போ ஒன்றுபட்ட திமுகவுக்கு யார் தலைவருங்கிற கேள்விக்கு கலைஞர் தான் தலைவர்ன்றார் எம்ஜிஆர். அப்போ கருணாநிதி தீய சக்திங்கிற வாதமும் அதில் அடிபட்டு போச்சு. யார் முதல்வருங்கிற கேள்விக்கு எம்ஜிஆர் தான் முதல்வர்ன்றார் கலைஞர். இதுதான் இதோட ஈவெண்ட்டு, குரோனாலஜி ஆஃப் ஈவெண்ட்டு. ஸோ திமுக தீய சக்தி அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னது அப்படிங்கிற ரீதியில் விஜய் கூறியது வரலாற்று பிழை, அது சரியில்லை. ஜெயலலிதாமா அதை பயன்படுத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது
பாலிடிக்ஸ். ஸோ அது தீய சக்தின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எம்ஜிஆர் வந்து அதுலேருந்து விலகி வந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. எல்லாமே 72 to 77 சொன்னதுதாங்க. அவர் அப்பவும் கருணாநிதி தீய சக்தி தான், திமுக தீய சக்தி கிடையாது. மறைந்த தலைவர்களுக்கு பிறகு சர்ச்சைகள் கிடையாதுங்க. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நீங்க எடுத்துக்கொள்ளும் போது ஜெயலலிதா மீதான சர்ச்சைகள் எல்லாத்தையும் புறந்தள்ளி தானே நீங்க எடுக்கிறீங்க. அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை, சுப்ரீம் கோர்ட்ல அவங்க மறைந்த பிறகு வந்த சசிகலாமாவுக்கு வளைந்த தண்டனை, இது எல்லாத்தையும் நீங்க புறந்தள்ளித்தானே ஜெயலலிதாமாவை எடுத்துக்கிறீங்க. ஏன்? அவங்களோட சாதனைகள். எம்ஜிஆர் மேலேயும் குற்றச்சாட்டுகள் இருக்குங்க, அவரை நம்ம ஏன் எடுத்துக்கிறோம்? சாதனைகள். அதே மாதிரி கலைஞர் மேலேயும் வந்து குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் சாதனைகள் இருக்குல்ல. திராவிட இயக்க தலைவர்கள் தானுங்க எல்லாரும். சினிமா வந்து எதுலங்க சிக்கி இருந்து எங்க காலத்துல? அகரஹார மொழி, மிக நீண்ட பாடல்கள். அந்த சினிமாவை சிறையிலிருந்து மீட்டு அதை வந்து ஒரு புதிய பாதைக்கு திருப்பியது யார்? கலைஞர். வெள்ளிக்கிழமை எங்க ஊர்ல சந்தை நடக்குங்க. எங்க அக்கா சினிமா பாட்டு புஸ்தகம் நம்ம ஒண்ணுங்க. எல்லா பாடல்களையும் ஒரு சின்ன புஸ்தகம் மாதிரிங்க, ஒரு பயங்கரமான ஒரு சாணித்தாளில் அடிச்சிருப்பாங்க. முன்னாடி ஒரு கதை சுருக்கம் போட்டிருப்பாங்க. மீதியை வெள்ளித்திரையில் காண்க அப்படின்னு முடியும். அது எல்லா பாட்டும் முழுமையா இருக்கும். ரொம்ப சீப்பா இருக்கும். அரையணான்னு நினைக்கிறேன். அப்போ சந்தைக்கு வெளியில வந்து சாக்கை விரிச்சு அதுல வந்து அந்த வியாபாரிகள் உட்காந்து இந்த பாட்டு புஸ்தகம் விற்பாங்க. எங்க அக்கா வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நான் வாங்கிட்டு வர போகும்போது தான் நான் முதல்ல வசன புஸ்தகத்தை பார்த்தேன். பராசக்தி வசனத்துக்கெல்லாம் புஸ்தகம் போட்டாங்களா அப்படின்னு சொல்லி தான் அதை வாங்கினோம். பராசக்தி, மனோகரா, எத்தனையோ வசன புஸ்தகங்க. இதெல்லாம் வந்து சினிமாவுக்கு கலைஞர் செஞ்சது, தமிழ் இலக்கியத்துக்கு கலைஞர் செஞ்சது. ஆட்சிகள்ல வந்து பல விமர்சனங்கள் இருக்கு, அது வேற. எனவே விஜய் வந்து ஒருதலை பட்சமாக அரசியலை பார்க்கிறார் என்பதுதான் எனது கருத்து. இல்ல சார், அவர் கலைஞரையும் தன்மையப்படுத்த முயற்சித்துட்டா ஏறத்தாழ உத்தவ் தாக்கரேக்கே பால் தாக்கரேவின் மீது லெகசியை பண்ண முடியாதுன்னு ஷிண்டே பண்ற மாதிரி போயிரும்ல. மகனாகவே இருந்தாலும் நான் தான் லெகசி ஹோல்டர்ங்கிற லெவலுக்கு போக வாய்ப்பு. அப்படி பார்க்காம தமிழ்நாடு அரசியல் பிரசன்ட் கவர்மெண்ட் மேல நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் நம்ம எதிர்கட்சி அரசியல் பண்ண முடியும். பிரசன்ட் கவர்மெண்ட் மேல குற்றச்சாட்டு வைக்கவே முடியாதா? அப்படின்னு வைக்க முடியுங்க. அது எப்படி வைக்க முடியாம இருக்க முடியும்? பல பிழைகள் இருக்கும். மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது குற்றச்சாட்டு, உதயநிதி மீது குற்றச்சாட்டு, அதெல்லாம் சரிதான். அவங்க வந்து எதிர்குற்றச்சாட்டு வைக்க போறாங்க. ஆனா மறைந்த தலைவர்களை நீங்க வந்து உள்ள உங்க கட்சிக்கு நீங்க சுவீகரிக்கிறீங்க. அவங்க அதிமுகவோட ஐகான்ஸ் இல்லையா? அப்ப இல்ல அவங்க எல்லாருக்கும் பொதுவானவர்கள் அப்படின்னு சொல்லும்போது கலைஞர் பொதுவானவரா இல்லையாங்கிற கேள்வியை தான் நான் முன் வைக்கிறேன். அப்படி பாருங்க. புரியுதுங்க சார். ஏன்னா இப்ப இதற்கு பதில் அவர் நேற்றைக்கே சொல்றாரு, அவர் எங்க தலைவர் அப்படின்லாம் நீங்க உரிமை கொண்டாட முடியாது, அழாதீங்க, நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்லாங்கிறது கொஞ்சம் முன்கணிச்சு சொல்றாரோங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. ஏடிஎம்கே இதை பெருமையா பாக்குறாங்களா? ஸ்ட்ராட்டஜிக்கலி இப்ப உங்க வாக்குகளை ஒரு சாஃப்ட் விஜய் டோனுக்கு நீங்களே அனுப்புறீங்களான்னு ஒரு கேள்வி வருது இல்ல? அந்த இடம் ஒரு மிஸ்டேக்கா போக வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதிமுக வந்து அந்த ஓட்டு வங்கி இழக்காதுங்க. இதன் மூலமாக விஜய்க்கான ஓட்டு வங்கி என்ன வளவன்? உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கும்ல. நிறைய சோசியல் பிராக்கெட்ஸ் இருக்கு. இப்போ எம்பிசி, பிசி, பட்டியலின மக்கள், இப்படி சோசியல் பிராக்கெட் இருக்கு, ஏஜ் பிராக்கெட் இருக்கு. இதுல வந்து நீங்க அதே மாதிரி நம்மளோட பணக்காரங்க இருக்காங்க, ஏழைங்க இருக்காங்க, நடுத்தரமானவர்கள் இருக்காங்க, ஆபீஸ் கோயர்ஸ் இருக்காங்க. இதுல நீங்க ஒரு பிராக்கெட் வச்சிருப்பீங்களா விஜய்க்கு? அது என்ன? ஒரு 35ங்கிறதுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள், ஓட்டு போட்டவங்க, பெண்கள், ஆண்கள்ல. அதாவது விஜய், எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது அவர் ஒரு ஹீரோயிக் ஃபிகரா பார்த்தவங்க இருப்பாங்க. விஜய் ஒரு பிரதர்லி ஃபிகரா பார்க்கக்கூடிய, ஒரு ஏ பொலிட்டிக்கலா இருக்கக்கூடியவர்கள், அரசியலே சரியில்லைன்னு சொல்லக்கூடிய கடந்த காலத்துல கமலஹாசனோ விஜயகாந்த் அவர்களோ வாங்கி அந்த ஒரு ஃபேக்ஷன் அப்படின்னு ஒரு கிராஸ் செக்ஷன் எடுக்கலாம். மத்தவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த மைனாரிட்டி ஓட்டுங்கிறது திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு பிறகு போகுமாங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. ரைட். அப்படின்னா நம்ம வந்து இந்த ப்ரொஃபைலிங்க இப்படி சுருக்கலாம். பிலோ 35 இயர்ஸ், ஏ பொலிட்டிக்கல் இன் நேச்சர், எந்த கட்சியுமே சரியில்லைன்னு நினைக்கிறவங்க, பெண்கள்ல ஒரு பெரும்பகுதி, அதே மாதிரி வந்து பெரும்பாலும் வந்து பழைய அரசியல் வரலாறுகள் தெரியாதவர்கள். அப்படி எடுத்துக்கலாமா? 100 ஆண்டு 125 ஆண்டு பழமையான அரசியல் வரலாறு தெரியாதவங்க, புதிய மூலையார் கம்யூனல் ஜீவனா என்னன்னு தெரியாதவங்க.
அப்படித்தானே நம்ம எடுத்துக்கிடணும். இவங்க வந்து தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் எத்தனை சதவீதம், அதுக்கு நம்மகிட்ட டேட்டா இருக்கு. புது டேட்டா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குங்க. இனிமேல் தான் நமக்கு அனாலிசிஸ் கிடைக்கும். அதாவது எஸ்ஐஆருக்கு பிறகான டேட்டா. பழைய டேட்டாக்கும் இதுலயும் வந்து இந்த பிராக்கெட்ல பெரிய வித்தியாசம் வராது. அப்ப இந்த ப்ரொஃபைல்ல அடங்குறவங்க கண்டிப்பாக 35 வயதுக்கு கீழே அப்படி நம்ம எடுத்துக்கிடணும். 35 வயது கீழே வந்து 12% 13% தானே வருது மொத்தமே. 35 வயதுக்கு மேல அதிமுக ஓட்டர் 70 வயசு வரைக்கும் வச்சுக்கோங்க. அவங்க வந்து விஜய் பேச்சினால மனம் மாறி விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? கண்டிப்பா அவங்க தானே எம்ஜிஆர் ஓட்டர்கள்ன்ற. எம்ஜிஆர் மரணம் அடைந்து 45 வருஷம் ஆயிப்போச்சு. எம்ஜிஆர் மரணம் அடைந்த போது பிறந்திருந்தா கூட இன்னைக்கு அவனுக்கு 45 வயசு இருக்கணும். எங்களை மாதிரி செட்டுக்கெல்லாம் நாங்க 75 ஆயிட்டோம். இப்போ நாங்க வந்து யார் யாருக்கு என்னென்ன கட்சியோ அந்த கட்சியில அப்படி தொடர்ந்து நீடிச்சிட்டு இருப்போம், மாற்ற மாட்டோம். அப்ப யாரை மாற்ற முடியும் அப்படின்னா நீங்க சொன்னதுதான், இந்த ப்ரொஃபைலை தான் மாற்ற முடியும். மாற்றுவதற்கு தோது இவங்க தான். 35 வயசு கீழே, அப்புறம் பொலிட்டிக்கல், பெரும்பாலும் பெண்கள், இவர்களுக்குள்ள விஜய் வந்து மாற்றக்கூடிய, அவங்க எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு வேற சொல்ல முடியாது. அவங்களுக்கும் பல கட்சிகள் இருக்குங்க. இருந்தாலும் விஜய்க்கு பெரும்பாலானோர் விரும்புறாங்கன்னே நம்ம வச்சுக்கிடலாம். அதிகபட்சமா 100% இவங்க ஓட்டு போட்டாலுமே அந்த 12-13% தானே வரும்ன்ற. அதிமுகவுக்கு என்ன நஷ்டம் இருக்கு? இதுல எத்தனை பேரு வாக்கு பதிவு பண்ணாங்க? ஏன்னா எஸ்ஆர் நிஜமாவே உங்களுக்கு வாக்கு இருக்க எஸ்ஆர் ப்ராசஸ்ல என்ன போட்டாங்க அதெல்லாம் தெரியாது நமக்கு. ஒரு பிராடா நம்ம கிளாஸிஃபை பண்றோம். அதாவது ஃபீல்டுக்கு போய் சிபாலஜிக்கலா நம்ம சர்வேக்கெல்லாம் எடுக்காம ஒரு பிராடு கிளாசிபிகேஷன். அப்ப ஆஸ் இட் இஸ் வந்து விஜய் எய்ம் பண்ணக்கூடிய ஓட்டு வங்கி, தாவேகா எய்ம் பண்ணக்கூடிய ஓட்டு வங்கி அப்படி என்பது லெஸ் தென் 15% தான் இருக்கு, இப்பவுமே இருக்கு. மற்றவங்க எல்லாருமே வந்து அதிமுக போடுவாங்க, யாருக்கு வேணாலும் போடலாங்க. இந்த 15%ல சீமானுக்கு ஒரு பகுதி இருக்கு, அது கணிசமான பகுதியா கூட இருக்குங்க. அவர் இன்னும் அக்ரெசிவா டே டு டே பண்ணுவாரு. குட்டி குட்டி மீட்டிங் எல்லாம் போடுவாரு. பிரஸ் எல்லாம் வந்து அவர் பிரஸ் மீட் நடத்துற மாதிரி நீங்க எந்த தலைவருமே நடத்துறது இல்லைங்கிறதாங்க நிஜம். தினமும் 3 பிரஸ் மீட்னாலும் சலிக்காம பண்ணுவாரு. பிரஸோட பிரச்சனை ஏதாவது பண்ணி அது ஒரு கான்ட்ரவர்சியாவும் ஆகும். சரி, ஆல்வேஸ் லைம் லைட்ல இருக்கிறது யாருங்க? பேடோ குட்டோ, அது சீமான். விஜய் அந்த லெவலுக்கு வர முடியாதுங்க. அப்ப அவர் எய்ம் பண்ற ஓட் பங்கு அதானேன்ற. நீங்க சொல்ற இந்த கிளாசிபிகேஷன் எக்ஸப்ட் லேடிஸ்ங்கிற அந்த ஒரு கேட்டகரியை தவிர இதுக்குள்ள இருக்கிற ஜென்ஸை நீங்க எடுத்தீங்கன்னா அது சீமானோட ஓட்டு வங்கியில. அப்போ 15% நம்ம எய்ம் பண்ணும் போது ஆல்ரெடி ஒரு காம்படிட்டர் வந்து அவரு அதுல பாதியை வச்சிருக்காரு. ரெகக்னைஸ்டு பார்ட்டியா வரும்போது அவர் அடுத்த எலிவேஷனுக்கு முயற்சி பண்றாரு. ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி மட்டும்தான் அவர் ரெகக்னைஸ்டு பார்ட்டி. அடுத்த நீங்க சொல்ற மாதிரி அடுத்த எலிவேஷன் 1 or 2 சீட்ஸ் ஜெயிக்கணும், இல்ல முதல் வெற்றியை பதிவு பண்ணணும், இப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் இருப்பாரு. உங்களுக்கு வந்து என்னங்க கரண்ட் ஹீரோ, ரைட், ஐ அக்செப்ட். ஆனா பிராக்டிகலி ஸ்பீக்கிங் சீமான்ட்ட வந்து கட்டுக்கோப்பான அமைப்பு இருக்கும், கீழே வரைக்கும் சின்னதா கூட இருக்குங்க. அது எல்லாரும் பூத்து கமிட்டி வந்து 20 பேர் வச்சிருந்தா சீமான் 2 பேராவது வச்சிருப்பாருல. போன வாரம் கூட நொய்யலாறுல சாயக்கழிவுகள் கலக்குது அப்படின்ட்டு தொடர் போராட்டங்களை நாம் தமிழர் நேற்று கூடங்க நியூஸ் 18 தொலைக்காட்சியில அந்த இது நாம் தமிழர் சார்பாக வந்து பேச வந்த டாக்டர் கல்யாண சுந்தரம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மன்னிக்கணும், டாக்டர் கார்த்திகேயன் அவர் என்ன சொன்னார்னா, சில போராட்டங்கள் நடத்துறதுக்கு நாங்க தலைமை அனுமதி எல்லாம் பெற வேண்டியது இல்லைங்க, உள்ளூர் போராட்டங்களை நாங்களே வடிவமைச்சு நடத்திக்கிடலாம், அதுக்கான சுதந்திரம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சில உதாரணங்கள் சொன்னாருங்க. எனக்கு பொது வழியில சொன்னதுதான். பரவாயில்ல, இது பெட்டர்னு நினைச்சேன். என்ன ரீசன்னா அப்படிதான் இருக்கணுங்க கட்சி அமைப்பு. இதே சுதந்திரத்தை அண்ணாமலை தவறா பயன்படுத்துறாரு. அவரும் நானும் அப்படிதானங்க செய்யறேன். திருப்பூர்ல வந்து குப்பை பிரச்சனை, அது உள்ளூர் பிரச்சனை தானே, நான் வந்து அதுக்கு தனியா ஒரு போராட்டம் நடத்துறேன், அதை எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, கட்சிக்கு வந்து கட்டுப்படாம நாம் செய்யறேன்னு அவரு சொல்றாரு அண்ணாமலை. சிக்கல் என்னன்னா அவர் வந்து முன்னாள் தலைவர். அப்ப இப்போ ஒரு தலைவர் இருக்காரு, அது பல கான்ட்ரவர்சிக்கு இடையில அந்த தலைவர் மாற்றப்பட்டிருக்காங்க போது
மாநில தலைமைக்கு எதிரான விஷயமாக அண்ணாமலை உள்ளூர் போராட்டம் நடத்தினா கருதப்படுகிறது. ஆனா அதே நாம் தமிழர் கட்சியில வந்து உள்ளூர் போராட்டங்கள் நடத்தப்பட்டால் அது தலைமைக்கு உட்பட்ட விஷயமாக கருதப்படுகிறது. விஜய் கட்சியில அப்படி நடத்தவும் முடியாதுல்ல, தாவேகால அப்படி நடத்தவும் முடியாதுல்ல. இது வந்து பெரிய டிஃபரன்ஸுங்க இது களத்துல. நம்ம எல்லாருமே எதை வந்து பார்க்கிறோம்னா டிவிகள்ல ஒரு கூட்டத்தை தான் பார்க்கிறோம். நேற்று அவரே கூட இன்னொரு கணக்கு சொன்னாரு. ரைட்டுங்க, ஈரோடு கூட்டம் எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? ஒரு 35,000 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்குவோம். 50,000 வச்சுக்கோங்க, 50,000. ஏன்னா அது கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ரெண்டு விஷயம், திமுக நினைச்சிருந்தா அந்த இடத்த அவங்க கொடுத்துருக்க வேண்டாம். என்ன காரணம்? ஹெச்ஆர்சி ஒரு தனியார் 2 பேருக்கு இடையில வழக்கு நடக்கிற ஒரு இடம், சிவில் சூட் இருக்கு. இப்போ ஹெச்ஆர்சி பொசஷன்ல இருக்கு. முடியாதுன்னு மறுத்து இருந்தாங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு கிடைக்காது, கோர்ட்டுக்கு போனாலும் கிடைக்காது. ஆனா அவங்க வந்து கண்டிஷன் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 1500 போலீஸ் அங்க நிப்பாட்டி இருக்காங்க. ஸோ திமுக எனக்கு இடைஞ்சல் கொடுக்குது, நான் வரக்கூடாதுன்னு நினைக்க, அது தவறான வாதங்கன்னு சொன்னது யாரு அப்படின்னா திமுகவுக்கு எதிர்நிலையில் இருக்கிற கட்சிகள். அது கரெக்டு. அப்ப களத்துல யாருமே இல்லை, நாங்களும் திமுகவும் மட்டும்தான் அப்படின்னீங்கன்னா, நாங்க களத்துல கீழே மைக்ரோ லெவல்ல போராட்டம் நடத்திட்டு இருக்கோமே, நம்மள சொல்லுதுங்க. நாங்க இப்ப களத்துல இல்லையா? அது எப்படி நீங்க சொல்றதுல அது எப்படி சரியாக வரும்? அப்ப வெறுமனே ஒரு 50,000 பேரை, அவங்க சொன்ன 35,000 பேரை நான் 50,000 எடுத்துக்கிட்டாங்க. எங்க இருந்து கூப்பிட்டுருக்கீங்க? ஈரோடு மாவட்டத்தில் நடக்கிற போராட்டத்துக்கு சுத்தி இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கூப்பிட்டுருக்கீங்க. அதுல இத்தனை தொகுதிகள் இருக்கீங்கன்னு தொகுதி கணக்கு சொன்னாரு. ஆக தொகுதிக்கு 4,000 பேர் தானே வந்திருக்க முடியும்ன்றாரு அவர். ஆக்சுவலா அந்த தொகுதி கணக்கு இதையா சார் சொன்னதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தர்மபுரி மாவட்டத்துல இருந்தான், இது இல்லதான் தர்மபுரி மாவட்ட செயலாளர் மாலை போட விடலைங்கிறது தானே முந்தின நாளே பிரச்சனை. ஒரு மாவட்ட செயலாளர் தர்மபுரியில இருந்து வர்றாருன்னா அவர் 2 பஸ்ல ஆளை கூப்பிட்டு வந்திருப்பாரு. அது ஒரு வகையில பார்த்தா சரிதாங்க. அப்ப தர்மபுரி மாவட்டத்துல அந்த மாவட்ட செயலாளருக்கு நாம் தமிழர் கட்சியில லோக்கலா போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு சுதந்திரம் இருக்கு. தாவேகால மாலை போட கூட சுதந்திரம் இல்லை. அதானே? கரெக்ட் சார். இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் இதுல இன்னொன்னு பார்க்க வேண்டியது, திமுக உங்களுக்கு எதிர்க்க வரலன்னு சொன்னதுக்கு பின்னாடி டிஎம்கே எதிர்ப்பு வாக்குக்கு நீங்க வராதீங்கிறதாகவும் ஒரு இதான் நம்ம அதை டீகோட் பண்ணிக்கலாம். அவங்க வந்துங்க திமுக எதிர்ப்பு வாக்கை முழுமையாக அடையணும்னு முயற்சி பண்றாங்க. ஓகே தாங்க. இப்போ திமுக வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்பு வாக்கு வங்கியை முழுமையாக அடையணும் தானே முயற்சி பண்ணுது. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான் அது. ஒரு எல்லா கட்சிக்கும் ஆதரவு ஓட்டு எதிர்ப்பு ஓட்டு உண்டுங்க. நம்ம ஆதரவு ஓட்டை நம்ம இழந்துடக்கூடாது. இப்ப அதிமுக ஓட்டு சரிவுன்னு எதை வச்சு சொல்றோம்? அவங்க ஆதரவு ஓட்டு முக்குளத்தூர் ஓட்டு வங்கி அதை இழந்திருக்காங்க. அதனாலதானே ஓட்டு வங்கி சரிவுங்கிறது அதானே வரும். எம்ஜிஆர் அவர்களே அது இழந்தாங்க. முனிசிபல் தேர்தலில் தோத்து போச்சு கட்சி 1985, 86. பெரிய வெற்றி. கிராமப்புறங்கள் முனிசிபாலிட்டி அடிபட்டு போச்சு. இடைத்தேர்தல் அண்ணா நகர் சோமா ராமச்சந்திரன் திமுக வேட்பாளர் ஜெயிச்சாருங்க. எம்ஜிஆர் ஆட்சி. எம்ஜிஆர் வந்து அதை கிராஸ் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு இத்தனைக்கும் அப்ப உடம்பெல்லாம் சரியில்லை. அப்புறம் தான் எஸ்டிஎஸ் உள்ள கொண்டு வந்தாரு அவரு. அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் எஸ்டிஎஸ் வெளியில இருந்து ரொம்ப துஷ்பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப ஓட்டு வங்கி சரிவுன்னு வரும்போது தலைவர்கள் அதை வந்து உஷாராகி உடனே அதை ஈடுகட்ட என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்துருவாங்க. எல்லா கட்சி தலைவர்களும் அப்படிதான். அப்ப எதிர்ப்பு, நம்ம ஆதரவு ஓட்டை நம்ம இழக்கக்கூடாது, எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கணும். இவ்வளவுதாங்க வெற்றிக்கான சூத்திரம். இவ்வளவுதாங்க. விஜயும் அதை கடைபிடிக்கிறாரு. விஜயோட எதிர்ப்பு வாக்கு வங்கின்னு ஒண்ணு இருக்கும்ல. இப்ப நம்ம சொன்ன கணக்குலயே அவருக்கு ஒரு எதிர்ப்பு வாக்கு வங்கி தெரியுது இல்ல. 40 வயசுக்கு மேல இருக்கவங்க அவங்க விஜயோட எதிர்ப்பு வாக்கு வங்கி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பெரிய பெர்சன்டேஜ் இருக்கும். அதை குறைக்கணும் அல்லது பிளவுபடுத்தணும். திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியை நம்ம முழுமையா எடுக்கணும். நம்மளோட ஆதரவு வாக்கு வங்கி இந்த இளைஞர்கள் 35 வயசு கீழே இருக்கவங்க, நம்ம ஆரம்பத்தில் டிஸ்கஸ் பண்ண ப்ரொஃபைல் உள்ள ஓட்டர், அவங்கள தக்க வச்சுக்கணும். இந்த 3 பாயிண்ட்கள் தான் அவர் இருக்காரு. அதுக்கு அவர் கடைபிடிக்கிற உத்தி என்னன்னா, மற்ற கட்சியெல்லாம் ஒரு கட்சியே இல்லைங்க, திமுக டிவிகே ரெண்டுக்குள்ளதான் இந்த களம் நிற்குது. இதை தொடர்ந்து அவர் கடைபிடிக்கிறார். நம்ம அதை எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். ஒரு விரிவான உரையாடல். நேரத்துக்கு கருத்துகளுக்கு மிக்க நன்றி சார்.